திருப்பத்தூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் நள்ளிரவு வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்த பெண்களை தாக்கியதாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நபரை பிடித்து பொதுமக்கள் தென்னை மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்கலாம். கமலநாதன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாற்றம்பள்ளி அடுத்த பங்களாமேடு பகுதியை சேர்ந்தவர் வள்ளியம்மாள் நள்ளிரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர் ஒருவர் வீட்டில் நுழைந்து வள்ளியம்மாளை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மீண்டும் வள்ளியம்மான் வீட்டின் அருகில் உள்ள ரமேஷ் மனைவி ராணி என்பவரது வீட்டில் நுழைந்து ராணியை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராணி கத்தி கூச்சலிடவே உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனே விரைந்து வந்து அந்த இளைஞரை பிடித்து அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த இளைஞர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணா சென்றி மகன் சுமன் சென்றி என்ற வடமாநில இளைஞர் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அங்கு தாக்கப்பட்டிருந்த இளைஞர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சுமன் சென்றி என்ற இளைஞர் ஏன் அந்த பகுதியில் வந்தார், எந்த நோக்கத்திற்காக வீட்டில் நுழைந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நாற்றம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலை அருகே வீட்டில் இருப்பதால் அடிக்கடி வடமாநில இளைஞர்கள் இதுபோன்று வந்து பெண்களை தாக்குவதால் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.